அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு மசாலா தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ இந்த மசாலா கறி செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து 3 மீடியம் சைஸ் அளவில் பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக உள்ள க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கட் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நம்ம வந்து கடித்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லா பீட்ரூட்டுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுள்ள மெஷர்மெண்ட் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா கிரேவி நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தனால நான் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி பாதியை வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சின்னதாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாதி தக்காளி நம்ம வச்சுருந்தோம்ல, அதுவுமே நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து இந்த பீட்ரூட்டோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு இல்லாமல் கூட இந்த ரெசிபியை நம்ம செய்யலாம். ஆனால் பீட்ரூட்டோட இந்த கடலைப்பருப்பை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க, போதும். இப்போ வந்து இந்த ரெசிபி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம், அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதிக நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாதி அளவுள்ள தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிரேவிக்கு சேர்த்தே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளியை தாளிக்கும் போது கொஞ்சமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளி வந்து இந்த ரெசிபிக்கு அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். ஆனால் அரைச்சி சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே இதில் கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி, இது எல்லாமே பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலசிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அலசக்கூடாது. அலசினீங்க அப்படின்னா அதில் உள்ள கலரும் போயிடும், நமக்கு அதில் உள்ள ஸ்ட்ரென்த்தும் போயிடும். ஸோ வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட்ரூட்லேருந்து தண்ணி விட்டு வரும், அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து இந்த பீட்ரூட்டோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது கடிப்படும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது 3யுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்தோன்னே உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பும் பீட்ரூட்டும்
வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதாவது கடலைப்பருப்பு வந்து அதிகமாக வெந்துடக்கூடாது, முழுசாக தான் நமக்கு இருக்கணும். ஆனால் வந்து சாஃப்டாக வெந்திருக்கணும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் பீட்ரூட்டும் கடலைப்பருப்பும் நல்லா சேர்ந்துருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்க அப்படின்னா 2 விசிலே ஆஃப் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக வெந்துடக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் அப்புறமா பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ தண்ணியும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி வற்றி வரத்துக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆயிரும், கடலைப்பருப்பும் குழஞ்சி போயிடும். அதனால் வந்து தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவல் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே வந்துட்டு தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் திருவல் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. தேங்காவை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, தேங்காயில் இருக்கிற தண்ணியே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீட்ரூட் மசாலா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும், அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். அதிக நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீட்ரூட் மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் மசாலா தொக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. சிம்பிளான ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.